இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம தேசம் பரிசுத்தத்துக்காக ஜெபிக்க போறோம். தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. இந்த நாளையும் கூட தகப்பனே, உம்மை நோக்கி பார்த்த பிள்ளைகள் பிரகாசம் அடைவார்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே. இந்த ஆண்டவரே, இந்த உலகம் ஆண்டவரை இருளுக்குள்ளே இருக்கப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் பிரகாசிக்க பண்ண வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஏசாப்பா. இது பொல்லாத உலகம் தகப்பனே, ஸ்தோத்திரப்பா. இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உமக்காக வைராய்க்கு கொண்டு எழும்புற பிள்ளைகளை நீர் எழுப்பி தர வேண்டுமா ஜெபிக்கிறையா. இது நடிப்பு நிறைந்த உலகம் அப்பா. எல்லா ஜனங்களுமே தகப்பனே ஒவ்வொரு விதத்தில் நடித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆனால் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி இந்த பிள்ளைகள் பார்க்கட்டும் ஆண்டவரே. சரியான பாதையில் நடக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. கோணலான வழிகளை செம்மைப்படுத்துங்க ஏசப்பா. தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டையா. தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டே ஏசப்பா. உலகம் முழுவதற்கு எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமோ நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்கப்பா. ரட்சித்து தாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சித்து தாங்க ஏசப்பா. நம்முடைய பலத்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறையா. கண்ணீரோடு இருக்க எல்லா பிள்ளைகளுடைய கண்ணீரையும் தொடங்கி ஏசப்பா. வேதனையோடு இருக்க எல்லா பிள்ளைகளுடைய வேதனையும் நீ மாற்றுங்கப்பா. தேவ ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கி நீர் அற்புதங்களை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவ சித்தமாக இருக்கிறபடினால் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் சொன்னீரே. எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டாண்டவரே. ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. ரட்சிங்க ஏசப்பா. ரட்சிங்க ஏசப்பா. ரட்சிங்க ஏசப்பா. ரட்சிங்க ஏசப்பா. எல்லா மக்களையும் ரட்சித்து தாங்கப்பா. இந்த கர்த்தாவே சோத்திரையா தகப்பனே. சோத்திரம் தகப்பனே. இந்த உலகம் ஒரு நாடக மேடையாக இருக்கப்பா. ஒவ்வொரு மக்களும் நடிக்கிறாங்கப்பா. ஆனாலும் கூட கர்த்தாவே சோத்திரம் தகப்பனைக்கு மத்தியில் நீர் இறங்கி வந்து கர்த்தாவே எங்களை ரட்சிக்க வந்தீரப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. உங்கள் பிள்ளைங்களா நீர் எங்களை வைத்திருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. உண்மை தகப்பனை பற்றி கொண்டு தகப்பனை உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட ஜனங்க உண்மையே நம்பி இருக்கிற அப்படின்னா பூரண சமாதானத்தை கொடுத்து நீர் காக்கிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த மாயை நிறைந்த உலகம் தகப்பனே. இது ஒரு மாயை நிறைந்த உலகம் தகப்பனே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. யோனா சொல்லுவார், பொய்யான மாய்களை நம்பி தகப்பனே. ஸ்தோத்திரப்பா. வந்த கிருபையை நான் போக்கடிச்சிட்டேன்னு சொன்னது போல இன்றைக்கி எவ்வளோ மக்கள் பொய்யான ஆண்டவரே மாய்களை நம்பி தகப்பனே அவங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை போக்கடித்துக்கிட்டு இருக்காங்கப்பா. கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளோட ஆவியினை இடைப்படுங்கப்பா. நீர் மெய்யான தேவன் என்பதை ஜனங்கள் அறியட்டும் ஏசப்பா. உண்மை நோக்கி பார்க்கட்டும் ஐயா. பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. அப்படி கதை செய்ய போகிறக்கா ஸ்தோத்திரம். தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா மக்களுடைய போக்குவரத்தை கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நீர் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு கவலை இல்லாதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரம் தகப்பனே. பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாம சேர வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று பார்த்து தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளைகளா இல்லாத விடு. இந்த நாளில் இந்த உலகத்துக்குள்ள தகப்பனே ஜனங்கள் போட்டி போட்டு தகப்பனே ஸ்தோத்திரப்பா. நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்லி ஓடிட்டு அலைகிறாங்கப்பா. அது மாத்திரம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரையா. பதவி ஆசை பிடிச்சி அலைகிறாங்கப்பா. ஒவ்வொருவரையும் சந்திமாண்டவரே சந்திமாண்டவரே சந்திங்கப்பா. கர்த்தர் நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சந்திச்சு உங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. உங்களுடைய கரங்கரியே செட்டும்பா. உமக்கு பயப்படுற பயத்தை கொண்டு மாண்டவரே. உமக்கு பயப்படுற பயத்தை கொண்டு மாண்டவரே. உமக்கு பயப்படுற பயத்தை கொண்டுங்கப்பா. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. நீர் ஆசீர்வதியமாண்டவரே. நீர் ஆசீர்வதியமாண்டவரே. நீர் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியும் கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஜனங்கள் தகப்பனே ஏமாந்து இந்த பிசாசு காமிக்கிற வழியில் போய் விட அதை அப்படி காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே சோதர பதவியில் இருக்கட்டும் தகப்பனே. ஆனாலும் கர்த்தர் தேவ சித்தத்துக்கு காத்திருக்கட்டும் தகப்பனே. தேவ சித்தம் என்ன கொண்டு ஏசப்பா என்ன செய்ய போகிறாங்க அவங்க சித்தத்துக்கு நான் தாழ்த்தி ஒப்புக்கட்டுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளையும் உங்கள் சித்தத்துக்கு காத்திருக்கட்டையா. உங்களுடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. ஞாயிற்றுக்கு நல்ல நிற்கும்போது கர்த்தாவே சோதரையா. பிள்ளைகள் வைக்கப்பட்டு போயிடக்கூடாதப்பா. எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படட்டே ஏசப்பா. இந்த உலகத்தின் மாய்களை நம்பிடக்கூடாதப்பா. ஜனங்கள் இந்த உலகத்தின் மாய்களை நம்பக்கூடாதப்பா. அந்த உலகத்தின் மாய்களை நம்பக்கூடாதப்பா. தேவனே 100க்கு 100 என் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கடக்கட்டுயா. ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் ஜெபிக்கிறேங்க கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. நிக்கட்டும் தகப்பனே. எந்த ஆண்டரைய பதவிக்கு நான் நிக்கட்டும்பா. நான் தேவ சித்தத்தின்படி கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றிப்பா.
தாழ்த்துக்கிறேன், வெறுமையாக்குறேன் கர்த்தாவே. தோரிஷா தாரா வரி சாலா வரி கலவா. ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தேசம் முழுது இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உலகம் முழுது இருக்கிற எல்லா மக்களையும் பரிசுத்தப்படுத்துங்க. ஏசப்பா, ரத்தம் தெளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா பகுதியிலும் கர்த்தருடைய கல்வாரி ரத்தம் தெளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்பா, உங்க ரத்தம் தெளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாம் ஜெபிக்கிறையா. ஆசீர்வதிங்கப்பா. ஒளிஞ்சிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறையா. ஒளிஞ்சிற தெய்வமே, உங்கள் பிள்ளைகள் உமக்காக ஓடுறாங்க தகப்பனே. கர்த்தாவை ஓடுகிற உமக்காக உண்மை உத்தமத்தோடைய கர்த்தரை பின்பற்றி ஓடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறீங்க. பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. அப்பா, உண்மை நோக்கி ஓடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. கர்த்தர் இப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் இசப்பா, நன்றி செலுத்துறேன் இசப்பா, நன்றி செலுத்துறப்பா. ஆனால் கர்த்தாவே, இந்த மத்திய 7ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் போட்டிருக்கிறது போல அந்நாளில் அநேகரை என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே இப்படி நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், அப்படியே நாமத்தினாலே சாசுகளை துரத்தணும், அப்படியே நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவான்னு சொல்லி தகப்பனே இப்படி நியாயத்திற்குள்ள வந்து நிற்கும்போது கர்த்தாவே, நானும் ஒரு காலம் உங்களை அறியேன், அக்கிரம சிந்தியக்காரர்களை என்னை விட்டு அகன்று போக நீங்கள் சொல்லும்போது கர்த்தாவே, அந்த பிள்ளைகள் எங்கே போவாங்கப்பா? இந்த உலகத்திலேயே அவங்க உணர்ந்து கொள்ளட்டும்ப்பா. அந்த வார்த்தை கொண்டு நீர் உணர்த்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்த்தும் ஆண்டவரே, உணர்த்தும் அப்பா. பாரு, என்ன விட்டு நம்மளுக்கு என்ன விட்டு விலகி போனாலும் பரவாயில்ல, இயேசுப்பட ராஜ்யத்துக்குள்ளே நான் போகணுங்கிற ஆண்டவரே இந்த முழு நம்பிக்கையோடு காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. தேவ ராஜ்யத்தை ஒருவர் கூட இழந்து போகக்கூடாதப்பா. ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படணும். ஐயா ஆண்டரே, கோடி கணக்கில் கொடுத்தாலும் தகப்பனே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாதப்பா. லேசில் தகப்பனே கர்த்தருக்கு பயந்து நடந்து வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும்போது வார்த்தைகளை கேட்டு அதுபடி நடுங்கணும் தகப்பனே. வார்த்தைகள் வசனத்துக்கு நடுங்கிறவர்களே நோக்கி பார்ப்பேன்னு சொல்லிக்கிங்கப்பா. இப்படி வசனத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை நடுங்கட்டும் ஐயா. கர்த்தர்கிரியே செய்வீராக. ஏசு நஞ்சப்பிக்கிறையா. ஊழியம் செய்கிற பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்படட்டியா. இப்படி ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லாம் கர்த்தாவே ஊழியம் செய்கிற எல்லாம் இவ்வளவோ ஊழியத்தை செய்கிறாங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, மிஷினரி ஊழியங்கள்லாம் தகப்பனே கர்த்தாவே இருக்கிற இடத்த விட்டு தகப்பனே பாசை தெரியாத இடங்களில் போய் உட்கார்ந்து தகப்பனே இப்படி ஊழியத்தை செய்கிறாங்க. அந்த இடத்துல கூட அவங்க உண்மை உத்தமத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நீர் கிருபை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, ஊழியத்தை செய்த நீ இவ்வளோ ஆத்மாக ரட்சிக்கப்பட்டது, அவ்வளோ ஆத்மா ரட்சிக்கப்பட்டதுன்னு சொல்லி தகப்பனே சொன்னாலும் அந்த ஆத்மாக்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டது, எப்படி வந்திருக்கிறாங்க, முழுமையான ரட்சிப்பை பெற்றிருக்கிறாங்களா, இல்லை கொடுக்கப்பட்ட பொருளுக்காக ஆசைப்பட்டு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்களா என்ன எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆனாலும் கத்தடிக்கத்தில் போடுறேன் இசாப்போ. ஆனால் எல்லா மக்களுக்கும் தகப்பனே உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். எல்லா ஊழியக்காரங்களையும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உமக்கு முன்பாக ஊழியத்தை உண்மை உத்தமத்தோடு ஆத்ம பாரத்தோடு கர்த்தாவே செய்ய நீர் கிருபை கொடுங்க ஏசப்பா. நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, மனிதன் முகத்தை பார்க்க நான் உள்ளத்தை பார்ப்பேன்னு சொல்லி இருதயத்தை பார்க்குறேன் தேவனப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயம் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு நீர் பார்க்குற தேவனப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயமும் கர்த்தர் பயந்து இருக்கணும்யா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆத்ம பாரம் நிறைந்ததாக இருக்கணும் தகப்பனே. ஆத்துமக்களை குறித்த பாரம் இருக்கணும்யா. அப்படியே நீர் அதை நோக்கி பார்க்குறீர் கர்த்தாவே. அதுக்காக நன்றி செலுத்துறப்பா. அப்படியே கர ஆசீர்வதிக்கிட்டு இயேசுவின் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க ஏசப்பா. பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. ஊழியக்காரங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எல்லா மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனே, எல்லா தகப்பனே ஸ்தோத்திர சுவிசேஷ பண்ணி செய்கிற ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற யாராக இருந்தாலும் ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் அவங்களுக்கு வேணும்ப்பா. ஜெபிக்கும் போது ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் அடிக்கட்டும் தகப்பனே. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. குருவானவர் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். பாஸ்டர்மார் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. சாமியார் மத்தியில் செய்யப்படுற சாமியார் மத்தியில் செய்யப்படுற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா ஊழியத்தையும் ஏசப்பா கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஏசப்பா எல்லாருமே கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு ஊழியம் செய்யட்டியா. கர்த்தர் பொறுப்படுத்துக்கலுங்க ஏசப்பா. ஆண்டவரே, உமக்கு பயப்படுற பயத்தோடு ஊழியம் செய்யட்டு ஏசப்பா. பணத்துக்காக ஊழியம் செய்ய வேண்டாம்ப்பா. ஆண்டவரே, பணத்தெல்லாம் நீர் கொடுக்குற தேவனப்பா. எல்லாத்துக்கும் நீர் பணம் கொடுப்பீர் கர்த்தாவே. எல்லா பிள்ளைகளையும் எப்படி வைக்கணுங்கிறது உமக்கு தெரியும் சுவாமி. ஆனால் பிள்ளைகள் கர்த்தாவே மனிதர்களுடைய கரங்களை எதிர்பார்த்து தகப்பனே கர்த்தாவே சோத்திரம் கர்த்தாவே சோத்திரம் கர்த்தாவே சோத்திரம். மனிதனுடைய கரங்களை எதிர்பார்த்து உடைய அன்பை விட்டு விடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. நீர் ஆசீர்வதியமாண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் தொடர்ந்து பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. கர்த்தர் மயங்கப்படுங்க. இயேசுவே நாம ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறேன்யா.
தோரிஷா கதிரி மக்க தரவரி சலவரி கலவருக்க தரவரி சலவரி கலவருக்க தரவரி கம எல்லா பிள்ளைகளையும் நீ பரிசுத்தப்படுத்த மாட்டவரே, பரிசுத்தப்படுத்த மாட்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஐயா, பரிசுத்தப்படுத்துங்க ஐயா. கத்தப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றிப்பா. எல்லா ஊழியத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஊழியஞ்சிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. சபையில் செய்யப்படுற ஊழியங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அங்கே நிறைய உங்களை இரவு ஜபம் நடக்கு, பாஸ்டிங் பிரேயர் நடக்கு. எல்லா ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. சத்தியத்தை சத்தியமாக எல்லா பிள்ளைகள் மத்தியிலையும் கர்த்தாவே நீர் தகப்பனே சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற வல்லமையான பிள்ளைகளாக நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன் சப்பா. இன்னும் அதிகமாட்டி சமூகத்தில் காத்திருக்கட்டையா, ஜெபிக்கட்டையா, காத்திருந்து ஜெபிக்கட்டையா. கத்திருக்கிறியே செய்யுங்க தகப்பனை. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒளிஞ்சிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. சபை ஊழியர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வதியும் ஆண்டவரை. கோயில் குட்டியார்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே உடைய பணத்தை கரம் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினாலும் ஜெபிக்கிறையா. நீர் பரிசுத்தப்படுத்தி ஆவியினரும் ஆட்கொண்டு வழிநடத்துங்க. தேவ கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் தகப்பனை. ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய ஆவியினரும் ஆளுகை செய்யுங்க தகப்பனை. உலகம் முழுவதும் இருக்க எல்லா மக்களையும் பரிசுத்தப்படுத்துங்க. போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துக்கலுங்க ஈசப்பா. சாப்பிட்ற ஆகாத எல்லா பிள்ளைகளுக்கு ஆசீர்வத்து கொடுங்கப்பா. பத்திரமா வெளியே போயிட்டு பத்திரமா வீட்டுக்குள்ளே வர எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை கொண்டு போயிறாங்க. நான் ஜெபிக்கிறேன். எல்லா மக்களுமே அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆவியனுடைய ஆளுகைக்குள்ள கொடுக்குறேன். பரிசுத்தப்படுத்துங்க, பாதுகாத்துக்கலுங்க, பாதுகாத்துக்கலுங்க. எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றிப்பா, நன்றிப்பா. பரிசுத்தமாக்கப்படட்டியா, மக்கள் பரிசுத்தமாக்கப்படட்டியா, மக்கள் பரிசுத்தமாக்கப்படட்டும். கர்த்தர் முன்னிட்டு பயன்படுங்க. இயேசுவி நாம் ஜெபிக்கிறேன். ஏசப்பா. விவசாயம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். விவசாயத்தை செய்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வதியும் ஆண்டவரை. விவசாயம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. விவசாயத்தை ஆசீர்வதிங்கப்பா. உற்சாகத்தோடு தன் பணிகளை செய்ய அவங்களுக்கு உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவி நான் ஜெபிக்கிறேன். மீன் பிடிக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறியா. மீன் பிடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவை கர்த்தர் ஒப்பு கொடுக்குறியா. மீன் பிடிக்கிறவங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வதிங்க தகப்பனே. 4 நாள் 5 நாள் போட்டை கொண்டு போய் நடு கடலில் நிப்பாட்டி ஐயா பிள்ளைகள் மீனை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல தகப்பனே தொழில் நடக்க நீர் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டு நிறைய மீன் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. மீன் பிடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. மீன் பிடிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. மீன் பிடிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைங்க நல்ல மீன் பிடிச்சி கரைக்கு வரட்டு ஏசப்பா. எந்த ஒரு தீங்கு வர ஆதரவு காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா பிள்ளைங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும்ங்க, பாதுகாப்பு இருக்கட்டும்ங்க, பாதுகாப்பு இருக்கட்டும். போக்குவரத்து எல்லாத்தையும் கர்த்தர் பாதுகாத்துங்க. எல்லாத்தையும் கர்த்தர் ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்தாங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைலாம் மாற்றுங்க. கர்த்தருடைய கரம் பொறுப்படுக்கட்டும். இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே அமினையா. அப்பா அம்மா கோடான கொடி நன்றிப்பா. தொடர்ந்து கர்த்தருடைய நாம் மாத்திரம் விட்டு எல்லா துதிக நம்மளையும் கர்த்தருக்கே செலுத்துறேன். நல்ல பிதாவே ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டாருங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.